அனைவருக்கும் வணக்கம். காரகர் ஜோதிடம் அரியலூர். இந்த எண்கணித ஆய்வு எப்படி ஜோதிடப்படம் எழுதுனாங்க, எப்படி எண்கணித ஆராய்ச்சி செய்யணும் என்பதையெல்லாம் இந்த யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். கழகத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 1, 4, 1, 7 எல்லாம் கூட்டாக 15. விதி என்பது 6. கழகத்துடைய விதியின் 6. அப்போ 6ஆம் இடம் சத்துருசான கடங்காரசான அந்த இடத்துல சத்துருன்னு சொல்லி சோதனையில் 6ஆம் திசை நடக்குது. அதனால் குடும்பத்தில் கடன் உடனே ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல தான் கழகம் வந்திருக்கு. கழகத்துடைய விதியின் 6. கழகம்னா சண்டை தான், கை கலப்பு தான். அதான் கழகம். கழகத்துடைய விதியின் 6. அடுத்ததாக இன்பம். இன்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான 8, 2, 6, 9, 7 எல்லாம் கூட்டாக்க 24. அதோடைய விதி என்பது 6. இன்பம் 6ஆம் இடத்து பலன். சண்டையை உருவாக்குது, எல்லாத்தையும் உருவாக்குது, பிரிவினைகளை உருவாக்குது. கடைசியில் சந்தோஷம் ஏற்படுத்துறதும் அந்த 6ஆம் இடம் தாங்க. இப்போ 6ஆம் திசை பல பிரச்சனைகளை உண்டாக்குனாலும் அதே திசையில் இன்பத்தை ஏற்படுத்துது. அப்போ 6ஆம் இடத்து பலன் இன்பம். 6ஆம் ஆதி விதியின் இன்பம் 6ஆம் இடத்து பலன். அடுத்ததாக கூட்டத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 2, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. கூட்டத்துடைய விதியின் 6. கூட்டம் சேர்ந்தா என்ன? கழகான சண்டை கூட்டம். ஏதாவது சண்டை நடந்த கூட்டம். கடங்கார பயவது கேட்டாலும் கூட்டம். ஒரு சந்தோஷமாக ஒரு விழாவை கொண்டாடினாலும் கூட்டம். அதான் கூட்டத்துடைய விதியின் 6. எவ்வளோதான் இந்த 6ஆம் இடத்து பலன் கெடுத்தாலும் பிரச்சனை உண்டாகுனா அதுவே கூட்டத்தை உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதோடைய விதி என்பது 6. இன்பம் அதே தான். இன்பம் அதே நிலை தான். சந்தோஷம் ஏற்படுத்துறது அந்த 6ஆம் இடம் தான். கூட்டத்தை உருவாக்கக்கூடியதும் அந்த 6ஆம் இடம் தான். கழகத்தை உருவாக்கக்கூடியதும் அந்த 6ஆம் இடம் தான். அடுத்ததாக சந்தேகம் என்பது அதுக்கு 5 எழுத்து. 3, 5, 8, 1, 7 இதெல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ சந்தேகத்துடைய விதியின் 6. சந்தேகம்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும், தாய் பிள்ளைகளே ஒரு சந்தேகம் இருக்கும், மாமச்சானுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும். ஏமாற்றி கொடுவாங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன், வேறு ஏதோ நான் சொல்ல கிடையாது. அது அவங்களுக்கே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஜாதக பலன் என்பது பொதுவாகவே 6ஆம் இடத்துக்கு இத்தனையும் காட்டுது. கழகம், இன்பம், கூட்டம், சந்தேகம், கடங்கார இடம். அப்போ 6ஆம் திசை நடக்கும்போது ஒருத்தர் குடும்பத்தில் சந்தேகம் ஏற்படும். புள்ள பொண்டை எல்லாமே அப்பனை கூட ஒன்றுபட்டு சந்தேகப்படுவாங்க. அதான் அந்த இடம் தான் 6ஆம் இடம். அடுத்ததாக முயலுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான 3, 2, 1 இதெல்லாம் கூட்டாக்க 6. அதோடைய விதி என்பது 6. அப்போ முயல் 6ஆம் இடத்து பலன். முயல் ஓடணும்னாலும் அந்த 6ஆம் விதின்னு தான் முயலை ஓட வைக்கிறது. முயலை பிடிப்பட வைக்கிறது அந்த 6ஆம் இடம் தான். சரி, அடுத்ததாக பிரிவினைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 4, 6, 4 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ பிரிவோடைய விதியின் 6. அப்போ பிரிவினைக்கு விதியின் 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஒரு கணவன் பிரிஞ்சாலும் சரி, ஒரு புள்ள குட்டி பிரிஞ்சாலும் சரி, ஒரு ஆடு மாடு ஓடி போனாலும் சரி, இதெல்லாம் 6ஆம் இடத்து பலன். அந்த 6ஆம் ஆதி திசை நடக்கும்போது ஏதாவது குழப்பத்தை உருவாக்கி விடும். உண்மையிலே 6ஆம் இடத்து திசை நடக்கும்போது அவன் லாபத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடம் மறைவில் சார்ந்து இருந்தாலும் சரி, அந்த இடத்துலே இருந்தாலும் சரி, ஏதாவது குழப்பத்தை உண்டாகிடும். அதான் பிரிவுடைய விதியின் 6. அடுத்ததாக தியானத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 9, 9, 7 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதியின் 6. அப்போ தியானத்தை அறிகிறது. தியானத்தை கொடுக்கப்பட்டு வருகிறது 6ஆம் இடம். யாருக்கு ஒரேடியா அவனுக்கு தன்னைத்தானே யாருக்கு தியானமே ஆன்மீகம் வராது. அந்த வார்த்தையானது அவங்களுக்கு பட்டாதான் தியானம் பண்ண முடியும். எல்லோரும் தியானம் பண்ண முடியாது. அந்த தியானம் என்று சொல்லும் அந்த 6ஆவது விதி இன்னும் சேர்ந்து அவனை தியானம் பண்ண சொன்னாதான். சும்மனே தியானம் கடவுள் பேரை சொல்லிட்டு இருக்கிறதால லாபங்கள் கிடையாது. தியானம் 1 கோடி பேருக்கு ஒருத்தன் தான் தியானம் செய்ய முடியும். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 1 கோடி பேருக்கு ஒரு கடவுள், 7 கோடி பேராக தான் ஒரு கடவுள். இப்போலாம் ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை கோடி மக்களுக்கு இத்தனை கடவுள்னு ஒரு கணக்கெலாம் இருக்குது. 10 சுமாராக 10 கோடி மக்கள் இருக்காங்க. அது 10 கடவுள் இருக்காங்க. அந்த கடவுள் என்ற சக்திங்கிறது ஒன்று தான். அதிலிருந்து பிரிஞ்சு வரது தான். ஆனால் தியானம் என்பது எல்லோரும்
சாமி கும்பிட்றாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, புது புதுசோட சாம்பிராணிங்கிறாங்க, ஒவ்வொரு மதத்து பிரகாரம் என்ன எல்லாமே செய்கிறாங்க, மயிலருக்கு அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, பலிங்கிறாங்க, எல்லாமே செஞ்சிட்டாங்க. மதத்தின் அடிப்படை எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மூலமாக குறைச்சிக்கிட்டு தான் சொல்லுது. ஒரு ஒரு இன்ஜினியர் வேலை செய்கிறானாக்க இன்ஜினியர் மூலம் எத்தனை சித்தாளுங்க பிடிக்கிறது. அது போல தான் தியானம் என்பது ஒரு மரியாதைக்குரியது. ஆனால் எல்லோருமே தியானம் செய்யலாம். அந்த இன்ஜினியர்கிட்ட நீ வேலை பார்க்க போனால் இன்ஜினியர் முறைப்படி பேசணும் அப்படின்னாக்கா நீ தியானம் பண்ணால் தான் அவருக்கு தகுந்த மாதிரி நடக்க முடியும், இல்லை நடக்க முடியாது. ஆனாலும் தியானம் என்பது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. இதுதான் ஒவ்வொரு சாணத்துக்கும் இத்தனை வார்த்தைக்கும் அமைப்பாக அமைஞ்சிருக்கிறதான் பேர். அடுத்ததாக விநாயகருக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிகள் 4, 6, 2, 1, 9 இதெல்லாம் கூட்டாக 24. அவருடைய விதி என்பது 6. விநாயகர் பெருமானுடைய விதியின் 6. அவர் கன்னியா ராசியாலும் சரி, அவருக்கு அஸ்த நட்சத்திரமானாலும் சரி, உத்தர நட்சத்திரமானாலும் சித்திரையாக இருந்தாலும் அவருக்கு விநாயகர் பெருமானுக்கு விதியின் 6. அப்போ இன்று விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி என்பது திதினா அது 4வது திதின்னு பேர். பிரதமை, திவிதிகை, திருதிகை, சதுர்த்தி. பிரதமையிலிருந்து எண்ணப்பட்டது தான் 4வது திதி. அந்த திதி ஒரு தோஷமான திதி, அது ஒரு திருட்டு திதின்னு பேர் அதுக்கு. அதனால் திதி கோளாறுகளை பண்ணுங்கிறதுனால விநாயகர் பெருமானை வச்சு கும்பிட்டா அந்த சதுர்த்தியோட தோஷம் விலகும் அப்படிங்கிற கணக்கு. அது நிறையா கதையெல்லாம் இருக்குது. ஆனால் அது திருட்டு கதையிலிருந்து தான் வருது. ஆனால் விநாயகர் பெருமானுடைய விதியின் 6. அப்போ சதுர்த்தியை தனிப்பட்ட முறையில் கும்பிட வேண்டாம், விநாயகர் சதுர்த்தின்னு கும்பிட்டாலே போதும், அது சதுர்த்தியோட தோஷங்கள் விலகும் என்பதுதான் பொது விதி. அப்போ விநாயகர் சதுர்த்தி. இன்று விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்தி, அந்த விநாயகர் பெருமானுடைய விதி இன்னுத்தான் 6. அதே வயிற்று வலி, இந்த 6ஆம் இடத்த பலம்னா வயிற்று வலியை கொடுக்குறது 5, 3, 5, 1, 5, 5 இதெல்லாம் கொடுத்தா 24வது விதி என்பது 6. வயிற்று வலியோட விதியின் 6. பாருங்கள், 6ஆம் இடத்துலேயே வருது வயிற்று வலி. எவனுக்கு 6ஆம் இடத்து பணம் வருதோ அவனுக்கு வயிற்றெல்லாம் வலிக்கும். சரி, ரைட்டு. ஆனால் ஜாதக பலன் என்பதை வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வருகின்றேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.